திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். மிகப்பெரிய கிரை கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 2024 2024 எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல. இருந்தாலும் கூட குரு வக்ர பயிற்சி, சனி வக்ர பயிற்சி நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 1/11/2024 சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பர்ல நடக்கக்கூடியது, டிசம்பர்ல இந்த மந்த் முடிஞ்சிருது. இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து 2025ல வரக்கூடிய சனி பயிற்சி 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ள எழுப்பட்டிருக்குது. அதனால் 6 மாதம், சுமார் 6 மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது 3 மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காட்டிலையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார், அது என்னென்ன நடக்கும், நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம், என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பகிர்வு என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள். மிதன ராசி நேயர்களே, மிதன ராசி நேயர்களுக்கு அற்புதமான பொன்னான காலகட்டம் சார். 2029 தான் சொன்னாங்க சார், பாதி மாசத்துல பீசு போச்சு சார் சொல்ல வருங்கள். நெடு நாட்களாக 12ல விரயத்துல இருந்து விரயஸ்தனமாக இருந்தவர்களுக்கு எல்லாம் அந்த தன்மையெல்லாம் மாறி இந்த வருடம் பலன்களை மட்டும் இல்லாமல் இந்த சனியினுடைய பெயர்ச்சி காலகட்டம், சனியினுடைய இதுல அபிவிருத்தி யோகம் கிடைக்கக்கூடியது, அயல் நாட்டுல பேரும் புகழும் கிடைக்கக்கூடியது, பெரிய அவார்டு வாங்கக்கூடிய தன்மை, அதுபோக தன் மனைவிக்கு தன் வீட்டில் இருக்கக்கூடிய நகை நட்டு அடகு நகையெல்லாம் திருப்பி அல்லது புதிதாக அணிகலன் வாங்குவதற்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கடன் இருந்து கொண்டே இருக்கும். கடன் இல்லாத வாழ்வை குறைப்பதற்கு முயற்சியும் சேமிப்பையும் கூட்டிக் கொள்வது நன்மை பயக்கும். மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் எதையும் குறிப்பறிந்து செய்வது, கோபத்தை குறைப்பது, ஒன்றுக்கு 2 முறை அலைந்தாலும் கூட பேசி காரியத்தை சாதரியம் பண்ணுவது நன்மை பயக்கும். தேவையில்லாமல் அல்லல் அவஸ்தை பேச்சுவார்த்தையினால் கலகம் ஏற்பட்டு அலைச்சல் ஏற்படும் என்பதையும் பொருளாதார செலவு ஏற்படும் என்பதால் பொறுமை கற்பது நன்மை பயக்கும். மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இது முடிக்க இருந்த கால்வலி, உடல் குறைச்சல் நீங்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆலோசனை நட்பு கட்டும். நெடு நாட்களாக உங்களை பிரிந்திருந்த நட்பு உங்களை தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். வயசான காலமா இருந்தாலும் சில பிரிவினைகளாக இருந்தக்கூடிய நேரத்திலே மாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் ஏற்றம் மிகுந்த இந்த மாதமா இருக்குது. பெத்த பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியலைங்கிற கவலைகள் நீங்கும். அதே போல நெடு நாட்களாக திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூட கூடி வரும். புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதாவது ஏன் இதை பெரியவர்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பெண்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, தன் பிள்ளைகளுக்கு ஒரு சில மிதன ராசிக்காரர்கள், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், புனர்பூசத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கெல்லாம் தன் பிள்ளைகளுக்கும் தன் கணவருக்கும், ஏன் மிதன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்போ நடைமுறையில் இருக்கிறது. மிதன ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. எல்லாம் எனக்கு தெரியும் என்று அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்காமல், சனி பகவான் இருக்கிறார் என்றாலும் யோகாதிபதியாக வரக்கூடிய காலகட்டமாக இருப்பதனாலும் குரு சில மற்ற கிரகங்களை கணக்கில் எடுக்கும் பொழுது படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. அடிக்கடி ரீடிங் விட்டுக் கொள்வதும் அல்லது பழைய நோட்ஸை பார்த்து கொண்டிருக்காமல் புது நோட்ஸ் மாறியிருக்கிறா என்று தெரிஞ்சவரோட கேட்டுக்கொள்வதும் நன்மை பயக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனம் தேவை. அது 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் என்று சொல்வதற்கு இருங்க. அது யோகமாக இருந்தாலும் காரமும் சனியும் ஒன்று என்பதால் கார உணவை தவிர்ப்பது நன்மை பயக்கும். இதுல இருக்கக்கூடிய விவசாயத்துறையினருக்கு சீர் மிகுந்த மாதமாக இருக்கும். பட்ட கஷ்டம்லாம் விமோசனத்துக்கு வரும். ஆடம்பரத்தை குறைத்து கொண்டு பொருளை சேமித்துவது பல வகையில் நன்மை பயக்கும். விவசாய விஷயத்தில் அரசாங்கத்தின் ஆலோசனை கேட்பது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும். கலைத்துறையில இருப்பவர்களுக்கு சிறப்பு மிக்க மாதமா இருக்கும். வேறும் புகழும் கிட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருப்பதனால் வேலை வாய்ப்பு செல்லும் பொழுது உணவு ஐட்டத்தில் கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் என்பதை அறிவுக. அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்ற மிகுந்த மாதமாக இருந்தாலும் உடன்பிறந்தவர்கள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும். கூட வேலை பார்க்கறவர்கள் இந்த பகை உணர்ச்சி மாறும். சில தீய வழக்கங்களுக்கு ஆளாயிருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் கொஞ்சம் நீடிக்கும் என்பதை மருத்துவ ஆலோசனை கேட்பது நல்லது. காலை நேரம் வேர்வை சிந்த உடற்பயிற்சி
அது போக ஒரு நடைப்பயிற்சி போன்று செய்வது, பல்வேறு நோய்களுடைய அவசியிலிருந்து விமோசனம் கிடைக்கும். அதனால் அரசாங்கத்துறையில லீவு போடாமல் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொதுவாக பொது பலன்களை எடுத்து பார்க்கும் பொழுது மிதனத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது கடந்த காலத்தில் மாரி இல்லை என்றாலும் கூட, வரவுக்கு தகுந்த செலவு இருக்கும். அதாவது விரயஸ்தானம் முடிஞ்சாலும் கூட, விரயங்கள் இருக்கும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு வாசல் வாங்கி போடுவதோ, நகை அணிகலன்கள் வாங்கி போடுவதோ, தேவையில்லாமல் கடன் வாங்காமல் இருப்பது, இதெல்லாம் மிதனத்துக்கு நன்மை பயக்கும். காசு பணத்தை சேருங்கள். பெற்றோருடைய ஆசீர்வாதம் உண்டு. தகப்பனாருடைய உடல்நிலையில் எச்சரிக்கை தேவை. எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. வண்டி வாகனங்களினுடைய சாவி, பூட்டு இதுகளெல்லாம் தொலைத்துவிட்டு காணாமல் தேடக்கூடிய பாக்கியம் இருப்பதால், ஹேண்டில் பண்ணக்கூடிய பொருட்களை பக்குவமாகவும், கவனமாகவும் பார்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். இது ஏற்றமான ஒரு பொன்னான காலகட்டமா இருப்பார். நெடுநாட்களாக கால் வலி சம்பந்தப்பட்டவர்களுக்கு முற்றிலும் விமர்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இக்காலகட்டம். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5, 9, 7 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்களா வரும்.